Hello guys, first of all, good evening, good evening. So Sanuja and Adthakal. எனக்கு மிச்சாக்கல் என்ற ஒரு கான்செப்ட் இல்லை இப்போ இதில் இட்ஸ் லைக் ஒன் செஷன். ஸோ இது பிஹெச்பி பைத்தான் என்ற இந்த ரெண்டு கான்செப்டில் பைத்தான் என்ற ஸ்கிரிப்டிங்கை தான் நாம் இங்கே படிக்க போகிறோம் இந்த 1 மந்த்துக்கு செஷனில், ரைட்? ஸோ த ஃபர்ஸ்ட் திங், இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பைத்தான் படிக்க போகிற செஷனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்றைக்கு தான். ஸோ வழக்கம் போல நான் ஊக்கஸ் அகாடமியால் நடத்தப்படுற எல்லா கிளாஸஸோட ரெக்கார்ட்ஸும் அந்தந்த ஆக்களுக்கு அந்தந்த குரூப்ஸில் அந்தந்த விஷயங்கள்ல அவங்க பார்க்கக்கூடிய மாதிரி மேபி பிளேலிஸ்ட்டை உங்களுக்கு தருவேன், ஒவ்வொரு கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதில் தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படாது, பட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் நான் அதிலே ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வளமையான ரெகுலேஷன் என்னன்னு சொன்னால், என்ன டவுட்ஸ் வந்தாலும் எப்போ வந்தாலும் அதை அப்பப்பயே அந்த டவுட்ஸை கேட்டு முடிக்கிறது தான் பெட்டர். மற்றபடி கிளாஸில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெருசாக இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸை அந்தந்த டைமில் அட்டன் பண்ணி தென் அதுகளை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இன்றையிலேருந்து வரப்போகிற 1 மந்த்துக்கு நாம் பைத்தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்டர்மீடியட் வரைக்கும், ஆக பெருசாக டீப்பாக போகாத ஒரு ப்ரோக்ராமிங் கன்செப்ட்னு வரும்போது பைத்தானை நாம் ஒரு இன்ட்ரடக்டிவ் செக்ஷனாக நாம் படிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அப்போ நாம் இன்றைக்கு முதலாவது கிளாஸில் ஒரு பைத்தானை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துருவோம். என்வாரன்மெண்ட் செட்டப், இந்த கன்செப்டுகள் எல்லாத்தையும், பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது, ப்ரோக்ராம் என்ற என்ன என்ற எல்லா விஷயத்தையும் நாம் கதைச்ச பிறகு தென் 1 by 1 நாம் கிளாஸுக்குள்ளே போகலாம், ரைட்? ஸோ ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு டைரியோ அல்லது நோட் புக்கோ வச்சு நோட் பண்ணி ரிஃபர் பண்ணி அதுகளுக்கு விளங்காத விஷயங்களை கேட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த 1 மந்த்தில் பைத்தானும் சரி ப்ரோக்ராமிங்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்புறேன், ரைட்? ஸோ நம்ம செஷனுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா, ஏதாவது கன்செப்டுகள் பிரச்சனைகள் கேட்கறதுக்கு சொல்றதுக்கு கதைக்கிறதுக்கு இருந்தா ஜஸ்ட் யூஸ் யுவர் சேட் பாக்ஸில் எதனாலும் நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நான் அதில் பார்த்து லெக்சர்ஸை கொண்டு போவேன், ரைட்? ஸோ நோ நீட் டு ஒன் த மைக், பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜஸ்ட் சேட் பாக்ஸை யூஸ் பண்ணாலே காணும், ரைட்? ஸோ எனக்கு என்னுடைய வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாம் ஓகே இருக்கு, செஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகேயா இல்லையான்னு மாதிரி சொல்லி கன்ஃபர்மேஷனோட மெசேஜில் தந்தீங்கன்னு சொன்னால் ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். ஆல் ரைட், ஓகே, ஃபைன். சரி, அப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட், ரைட்? ஓகே. ஸோ இப்போ பைத்தானை பற்றி நாம ஒரு சின்ன இன்ட்ரடக்டிவ் கன்செப்டுகள் பார்த்துருவோம், ரைட்? ஸோ பைத்தான் என்ன, பைத்தான்ன்றது கன்செப்ட் என்னன்னு சொல்லி இப்போ பைத்தான்ன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தான்டா என்ன விஷயம், பைத்தானுகளை நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செஷன்ல முதல் வழங்கி கொள்ள வேண்டிய முதலாவது பாயிண்ட், ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங் என்ற விஷயத்தை தான் முதல் வழங்கிக் கொள்ளணும். அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்கள் எல்லாமே தங்களுக்கு தெரியும். ஏன் ப்ரோக்ராமிங் என்ன, ப்ரோக்ராமிங் வச்சு என்ன செய்யறோம் என்ற எல்லா கன்செப்டுகளையும் முதல் வழங்கி கொண்ட பிறகு தான் தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுகளும் நம்ம இருக்கணும். ஆக்சுவலி அப்போ 4 டேர்ம்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ரோக்ராம், செகண்ட் டேர்ம் ப்ரோக்ராமிங், தென் தேர்ட் டேர்ம் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ், and actually the last one is programming language. So these are the actual 4 terms. You just need to be aware of என்ன சொல்றது, in all perspective, எல்லா விதத்திலையும் இந்த 4 பேரை பற்றியும் உங்களுக்கு முதல் ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். ப்ரோக்ராம் என்ன, ப்ரோக்ராமிங் என்ன, ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, இந்த 4 விஷயமும் உங்களுக்கு முதல் கிளியரா இருக்கணும். இந்த 4 கன்செப்டுகளை பற்றி தான் பிறகு உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு ஐடியா கிடைக்கணும். ஓகே, இதுதான். அப்போ முதல் இதை பற்றி காய்ச்சிடும், ப்ரோக்ராம்ன்றதுல இருந்து ஆரம்பிப்போம். யூ நோ தட் அப்போ ப்ரோக்ராம்ன்றது இட்ஸ் நாம சில டைம் இதுகளை மேபி சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ஸோ ஆக்சுவலி ப்ரோக்ராம் அல்லது சாஃப்ட்வேர்னு சொல்லப்படுற இந்த விஷயம் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த ப்ரோக்ராம்னு சொல்லப்படுற இந்த விஷயம் பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட்வேரை வச்சு ஏதோ ஒரு டாஸ்க்கை நாம கம்ப்ளீட் பண்ண போறோம், ஏதோ ஒரு டாஸ்க்கை நம்ம செய்விக்க போறோம், ரைட்? ஏதோ ஒரு மேபி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு கான்செப்டை நாம செய்விக்க போறோம்னு சொன்னா இதை ஹேண்டில் பண்றதுக்கு, இந்த செக்மெண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆள் தான் அது சாஃப்ட்வேர். ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர்ன்றது உண்மையிலேயே என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டருக்கு ஏதோ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை
ரைட், இதை முதலாவது செய்யுங்க, பிறகு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ற ஏதோ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது கொடுக்குது. ரைட். ஸோ இப்போ செட் ஆஃப் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோடாக இந்த டாஸ்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணுது, முடிக்குது. ரைட், தட் இஸ் அ திங், அக்கம்ப்ளிஷ் பண்ணுது. ஸோ அப்போ ஆக்சுவலி இப்போ சாஃப்ட்வேர் அல்லது ப்ரோக்ராம்ன்றது இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் which tell the computer what to do. அப்போ லைக் ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யணும், ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யணும்ன்றதுக்கான ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நாம் எதிர்காலமும் சாஃப்ட்வேர் அல்லது ப்ரோக்ராம் என்று சொல்லி கொண்டு வரோம். அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கணும், ஒரு கம்ப்யூட்டரை வச்சு நாம் ஒரு வேலையை செய்ய போறோம் என்று சொன்னா we just need a software, I mean like program. So program means கம்ப்யூட்டருக்கு நாங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, மற்றபடி கம்ப்யூட்டரா ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் வி ஆர் கிவிங், நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அமைவா அதை நம்மள என்ன செய்ய போகுது, லைக் யூ நோ தட் என்ன எங்களுக்கு இந்த கன்செப்ட்ஸை முடிச்சு தரப்போகுது. அப்ப நாம இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு விஷயத்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம் என்று சொன்னா அதன் அர்த்தம் முதல் கம்ப்யூட்டருக்கு அது புரியுதா அப்படின்றது தான். ரைட். ஸோ செகண்ட் இந்த பேசிக்கா சொன்னா செகண்ட்லி லைக் இந்த ப்ரோக்ராம்ன்ற ஒரு விஷயத்த எங்கட இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அது புரியுதுன்னு சொன்னா அது எப்படி தெரிஞ்சு கம்ப்யூட்டருக்கு முதல்ல என்ன புரியும் என்றதான் முதல் கேள்வி. ஸோ பேசிக்கா யூ நோ தட் இப்போ எங்களோட கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய முதலாவது ஆக அடிப்படையான விஷயம் ஒன்றுதான். என்ன நினைக்கிறீங்க? ஒரு பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய என்ன விஷயம், என்ன புரியும் ஒரு கம்ப்யூட்டருக்கு? ஒரு நார்மலா ஒரு கம்ப்யூட்டர்ன்றது இட்ஸ் அன் என்னது, இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் மிஷின், அப்படித்தானே? ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். நான் கேள்வி கேட்கும்போது பதில்களை சட்ல போடுங்க, நான் பார்த்து கொண்டு தான் படிப்பேன். டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட இன்டராக்ட் பண்ண பாருங்க, சரியா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் மிஷின். அப்போ இந்த எலக்ட்ரானிக்ன்றது கான்செப்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி, பவர். ஸோ இட்ஸ் மீன் லைக் ஒன்று ஒன் அல்லது ஆஃப், இதை ரெண்டை தவிர கம்ப்யூட்டருக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது 1 or 0ன்ற இந்த விஷயத்தை தவிர கம்ப்யூட்டருக்கு கடைசி வரைக்கும் எதுவும் தெரிய போறது இல்லை. கம்ப்யூட்டர் என்றது ஒன்று ஒன் அல்லது ஆஃப், பிகாஸ் அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மிஷின், அது எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்யுது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிம்பிளி அது 1 or 0 தான். அப்ப இந்த இந்த பேசிக்கா இந்த எலக்ட்ரானிக் மிஷின் வரும்போது இந்த 1 and 0 புரிஞ்சது தான் நாம என்னன்னு சொல்றோம்னு சொன்னா சும்மா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். தட் இஸ் ஆக்சுவலி மெஷின் லாங்குவேஜ். அப்ப மெஷினுக்கு புரிஞ்ச இந்த கான்செப்ட் சொல்றது, மெஷினுக்கு புரிஞ்ச இந்த 1 and 0 ஒன் ஆஃப் என்ற இந்த விஷயத்தை சொல்றது மெஷின் லாங்குவேஜ். பட் இப்ப பிரச்சனை என்னன்னா மெஷின் என்ற இந்த கம்ப்யூட்டருக்குள்ள 1008 மொடியூல்ஸ் இருக்க போகுது, கணக்கு thousands of மொடியூல்ஸ் இருக்க போகுது, ஸ்மால் கம்போனன்ட்ஸ் இருக்க போகுது. இதுல எந்த கம்போனன்ட் ஒன்ல இருக்கணும், எந்த கம்போனன்ட் ஆஃபா இருக்கணும், எது ஒர்க் பண்ணணும், எது ஒர்க் பண்ணக்கூடாது, எது கரண்ட்லி இது இப்ப ஆக்டிவ்ல இருக்கணும் பண்ற அந்த சீக்வன்ஸ். லைக் உதாரணத்துக்கு இப்ப இது 1, இது 1ல இருக்கணும், இது 0, இது 0, இது 1, இது 0, இது 0, இது 1, 0, 0, 1, 0, 1, 0, இப்படி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்களுடைய ஒரு டிவி எடுத்துக்கொண்டா அந்த டிவியில வடிவா உத்து பாத்தீங்கன்னா குட்டி 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 குட்டியா என்ன இருக்கும், பிக்சல்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு பிக்சல்ஸ்லயும் ஒவ்வொரு டேட்டா காட்டுப்படணும், ஒன்னா இருக்கணும் அல்லது ஆஃபா இருக்கணும்ன்றதான் சீக்வன்ஸ். அப்போதான் இதுல ஒரு ஏ என்ற எழுத்து வரணும்டா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஏ என்ற எழுத்தை வர வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரீன்லயே எங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் பெருசா வரப்போகுது, மேபி லைக் 1 0 0 0 0 1 அப்படின்னு இருக்காங்க. இப்போ அப்போ ஒரு கம்ப்யூட்டர்னோட எத்தனையோ வேலைகளை செய்விக்கிறதுக்கு அதுக்கு புரியக்கூடிய இந்த மொழியில நம்மளால சொல்ல முடியுமாட்டா, சொல்ல முடியும், பட் ரொம்ப 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 கஷ்டம். 1 0ன்றதெல்லாம் ஞாபகம் வச்சு அதுக்கு புரியுற மாதிரி எது எந்த கம்போனன்ட் ஒன்ல இருக்கணும், எந்த கம்போனன்ட் ஆஃப்ல இருக்கணும் சொல்லி அந்த கம்ப்யூட்டர் ஆபரேஷனை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. அதனால நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த 1 0 0 கான்செப்டை மெஷினை வச்சுக்கொள்ளட்டும், மெஷின் லாங்குவேஜாவே அது இருக்கட்டும், ஒன் ஆர் ஆஃப்ன்ற கான்செப்டும் இருக்கட்டும், நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க போறேன், பட் நான் 1 0 0 0 1 அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொடுக்க விரும்பல. ஏன்னா அது ரொம்ப டஃபா இருக்க போகுது, டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. அதனால நான் இன்னொரு கான்செப்ட் செய்ய போறேன். அப்போ ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குற செயற்பாடு தான் ப்ரோக்ராமிங். ஆனா அந்த ப்ரோக்ராமிங்கை செய்யறதுக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும், இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். பட் ஆக்சுவலி அது மிஷின் லாங்குவேஜா இருக்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் ரொம்ப குறைவு, ரொம்ப கஷ்டம். அதுக்காக நான் தமிழ் இங்கிலீஷ் அது இது ஒவ்வொரு லாங்குவேஜ்ல எடுக்கலாது. அப்படி எடுத்தா கணக்க பிரச்சனைகள் வரும். அங்க தமிழாக்கள் தமிழ்ல ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, இங்கிலீஷாக்கள் இங்கிலீஷ்ல ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்ப அங்க ஒரு காமன் கன்செப்ட் வராது, அப்ப கம்யூனிட்டி சப்போர்ட் கிடைக்காது. ஒவ்வொருத்தர் செஞ்சது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அப்ப அந்த லாங்குவேஜையும் உருவாக்க முடியாது. அப்ப எனக்கு ஒன்று இல்லாம தனியா நின்றா அப்பதான் ஒரு கன்செப்ட் வருது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
கொமனா எல்லாரும் தமிழாக்களோ சிங்களாக்களோ அல்லது இங்கிலீஷ் ஆக்களோ யார் இருந்தாலும் அவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறது. இது இந்த மெஷின் லாங்குவேஜில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதுதான் அந்த கன்செப்ட். ஸோ மேபி லைக் இதுலயும் என்னது ஒரு மேபி லைக் ஒரு செட் ஆஃப் சிம்போல்ஸ் இருக்கும், கோட் வேர்டுகள் இருக்கும், கீவேர்ட்ஸுகள் இருக்கும், இப்படி எல்லா விஷயமும் இருக்கு. இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு லாங்குவேஜ் அவங்க உருவாக்கி அவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த லாங்குவேஜ்ல இதை சொன்னா இந்த மெஷின் லாங்குவேஜுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அப்ப நடுவில் வர ஒரு ஆள் தான் டிரான்ஸ்லேட்டர். ஸோ ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு ஆள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கொமனா எல்லாரும் உருவாக்க போற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்களுக்கு என்ன மீனிங் இந்த டிரான்ஸ்லேட்டர் கண்டுபிடிச்சு அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன செய்ய போறார், மெஷின் லாங்குவேஜா மாத்தி மெஷினுக்கு சொல்ல போறார். அப்ப மெஷினுக்கு புரியுற மெஷின் லாங்குவேஜ் கிடைச்சிரும். நான் மெஷின் லாங்குவேஜ் படிக்க தேவையில்லை, ஏன்னா டிரான்ஸ்லேட்டருக்கு தெரிஞ்சா படும், டிரான்ஸ்லேட்டர்னூடாக அது மாத்தி கொடுத்துரும். நான் கொமனா எல்லாரோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று படிக்கிறேன். அப்ப இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினூடாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். அப்ப ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ற செட் ஆஃப் சிம்போல்ஸ், கோட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு ப்ரோக்ராமிங் பண்ணி, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குற செயல்படுத்தி ப்ரோக்ராம்ஸ் உருவாக்குறேன். அது மெஷின் லாங்குவேஜ் அங்க இன்டர்பிரிட் ஆகி வேலை செய்யுது. ஸோ இதன்படி கணக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். இதை தவிர சி இருக்கு, சி பிளஸ் பிளஸ் இருக்கு, ஜாவா இருக்கு, விபி இருக்கு, சி ஷார்ப் இருக்கு, இப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராமிங், ஒவ்வொரு விதமான மார்க்அப், ஒவ்வொரு விதமான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஆக்சுவலி பைத்தான்ன்றது ஒரு ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அதனால இந்த பைத்தானை மெஷின் லாங்குவேஜா மாத்துறதுக்கு நடுவில் இருக்கிற டிரான்ஸ்லேட்டருக்கு பேர் இன்டர்பிரிட்டர். லைன் பை லைனா அவரை மாத்துற ஒரு ஆள். இந்த இன்டர்பிரிட்டர் என்ற டிரான்ஸ்லேட்டர் தான் இந்த விஷயத்தை செய்யும். ஸோ ஆக்சுவலி அப்போ நாம ஒரு ப்ரோக்ராமை ஏன் உருவாக்கணும், அந்த ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கான செயற்பாடு தான் ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங்கை செய்யறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜை படித்து ஒரு இன்டர்பிரிட்டனோடாக ஒரு டிரான்ஸ்லேட்டர்னோடாக நாங்கள் என்ன செய்கிறோம், மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி மெஷினுக்கு புரிய வச்சு எங்களோட வேலைகளை செய்விக்கிறோம். ஸோ அப்போ இதுதான் காமனாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறோம். ஆக்சுவலி இதெல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு ஏரியா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை நாம் ஒரு சைடில் உருவாக்குறதால தான் அந்த உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேரை வச்சு மெட்டாக்கள் யூசராக வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் டெவலப்பர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் யூசர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாம யூசர் இல்லை, இனிமே நாம இந்த வரப்போற ஒரு மாசத்துக்கு டெவலப்பர். நம்ம ப்ரோக்ராம்ஸ் உருவாக்க போறோம், ப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்க போறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான ஒரு பைத்தான் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு டிரான்ஸ்லேட்டர்ல வளமையா 3 பேர் இருக்காங்க. ஒன்று கம்பைலர், இன்னொன்று இன்டர்பிரிட்டர், இன்னொன்று அசம்பிளர். இப்போ நம்ம இன்டர்பிரிட்டரை பற்றி தான் கதைக்கிறோம். அசம்பிளர், ப்ரோக்ராம், கம்பைலர் அதெல்லாம் பிறகு பார்ப்போம். பட் திஸ் இஸ் த ஆக்சுவல் ever first thing you just need to know before learning the program. So என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய 4 டேர்ம்ல இந்த முதல் முக்கியமான 3 டேர்ம் ப்ரோக்ராம், ப்ரோக்ராமிங், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் என்னன்னா எப்படி ப்ரோக்ராமிங்கை செய்ய போறோம், லைக் ஒப்ஜெக்ட் ஓரியன்டா அல்லது ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அது இப்போ இதுக்குள்ள குழப்பம் வேணாம். பட் திஸ் திங். ஸோ இப்போ பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு என்னென்ன ஸ்டெப்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறதுக்கான கான்செப்ட் தான் சாஃப்ட்வேர் அல்லது ப்ரோக்ராம் சொல்றோம். அப்படிப்பட்ட செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங். பட் அப்படி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா கட்டாயம் ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியில தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்போம் என்ன. ஸோ அப்போ அதை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாம படிச்சு அதனோடாக டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி மேபி லைக் பைத்தான்டா இன்டர்பிரிட்டர், ஜாவாண்டா ஒரு ஜாவா கம்பைலர், அதை பயன்படுத்தி மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி மெஷினுக்கு புரியுற மாதிரி அந்த விஷயத்த சொல்றோம். இந்த செயற்பாடு தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் என்று சொல்றோம். ஸோ ப்ரோக்ராமிங் செய்யறதுக்கு கணக்க லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல நாம இந்த செக்மெண்ட்ல படிக்க போற லாங்குவேஜுக்கு பேர் பைத்தான். ஸோ பைத்தான்ன்றது இன்டர்பிரிட்டர் என்ற ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் பயன்படுத்தி மெஷின் லாங்குவேஜுக்கு மாத்துது. அதை நாம் இனி எப்படி செய்யறது, எப்படி எழுதுறது, மெஷினோடாக எப்படி எங்களோட வேலைகளை செய்விக்கிறன்ற அந்த விஷயங்களை தான் இனி வரப்போற நாட்கள்ல நாம படிக்க போறோம். ஸோ ஆக்சுவலி அப்ப பைத்தானுக்குள்ள நாம இறங்குறோம்னா முதல் திங் உங்களுக்கு தெரிய வேண்டிய பைத்தான் கன்செப்ட். ஸோ பைத்தான்டா என்ன, பைத்தானை எப்படி எங்களோட கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண வைக்கிறதுன்ற இந்த விஷயங்கள் பேசிக்கலி. ரைட் guys, give me 1 minute.
All right, really sorry for the break, right? Okay. So அப்போ பைத்தான் என்றது பேசிக்கா பைத்தான் என்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கொண்டா அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கணும் பேசிக்கா ஒரு பைத்தான் என்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் ஆக்சுவலி அது ஒரு ஸ்கிரிப்டிங் கன்செப்ட். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ன்றது பைத்தானை வச்சு நாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சிம்பிளி சேயிங் நாம பைத்தானை வச்சு கணக்க வேலைப்பாடுகள் செய்யலாம். ஏன்னா பைத்தான் எல்லாத்துக்குமே ஒரு சூட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். பேசிக்காக நாம் சாஃப்ட்வேர்கள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு மேபி லைக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுகளுக்கும் வெப் ஆப் டெவலப்மெண்ட் என்ற இந்த ரெண்டு விஷயத்துக்கும் காமனாக நாம பைத்தானை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இதை தவிர மொபைல் கன்செப்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆக்சுவலி இதுதான். ஸோ அப்போ பைத்தான்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் இருந்து படிக்க விரும்புகிறார்கள். பைத்தான், ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ குட் ஸ்டெப் டூ, ரைட்? ஸோ அப்போ பேசிக்காக இந்த வெப் அப்ளிகேஷன் மேபி லைக் டேட்டாபேஸ் கன்செப்டுகள், ஹேண்ட்லிங்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்கிரிப்டிங் அதுகள் இதுன்னு சொல்லி கணக்க விஷயங்களை நம்ம பைத்தானை யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தான்ன்றதுல இருக்கக்கூடிய ஒரு கன்செப்ட் என்ன சொன்னா, பைத்தான் ஆல்மோஸ்ட் நாம இப்போ இங்கிலீஷால கதைக்கும் போது என்னென்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுவோமோ அதே மாதிரி தான் பைத்தானும் இருக்கும். ரொம்ப 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 இங்கிலீஷோட கொஞ்சம் நெருங்கின மாதிரி. அப்போ கூட கோட் சிம்பிள்ஸ்கள் வித்தியாசமாலாம் புரியாத மாதிரி இருக்காது. பைத்தான்ன்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அது என்ன இதுவும் கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ தட் இஸ் அ திங் ஆக்சுவலி. ஸோ அப்போ பைத்தான்ன்றது இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கொள்ளுது அப்படின்னு நான் வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ பேசிக்காக சொன்னால் பைத்தான்ன்ற கன்செப்ட். ஸோ பைத்தான் என்ற விஷயத்த நாம கோடிங்க அடிக்கிறோம்னு சொன்னா, இந்த பைத்தான் கோடிங் சோர்ஸ் ஃபைல, அதாவது பைத்தான் கோடிங் அடிச்சிருக்கிற இந்த சோர்ஸ் ஃபைல நாம் எப்படி சேவ் பண்ணுவோம்னு சொன்னா, அது இந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ ஒரு ஆடியோ ஃபைல்ண்டா .mp3, அப்படி வீடியோ ஃபைல்ண்டா .mp4, ஃபோட்டோஸ் இமேஜஸ் .jpg என்று வர மாதிரி பைத்தான் கோடிங்கோட ஃபைல் வந்து .py என்று சேவ் ஆகும். அப்போ .py என்று தான் நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணுவோம். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ பேசிக்காக ஒரு பைத்தான் ஃபைல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் என்னென்னத்துக்கு செய்யுது, எப்படி இருக்கும், எப்படி சேவ் பண்ணுறதுன்ற இந்த முதல் கான்செப்டுகள் உங்களுக்கு முதல் கிளியர் ஆயிருக்கணும். ரெண்டாவது விஷயம், ஜஸ்ட் சேயிங் லைக் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு புரிய வேண்டியது பைத்தானோட என்வாரன்மெண்ட் செட்டப். இல்லை மேபி லைக் பைத்தானோட என்வாரன்மெண்ட் அப்படி இருக்கு. ஸோ பைத்தானோட என்வாரன்மெண்ட் செட்டப், ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நீங்க ட்ரை பண்ண போறீங்க, பைத்தான் படிக்க போறீங்க, பைத்தான் கன்செப்டுகள் ரன் பண்ணி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, முதல் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது ஸ்டெப் வந்து பைத்தான் ரன் பண்றதுக்கான என்வாரன்மெண்ட்டை உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களோட லேப்டாப்ல நீங்க செட்டப் பண்ணி கொள்ளணும். இதுக்கு தேவையான யாரு அப்படின்ற முதலாவது விஷயம் பைத்தான் தேவை. பைத்தான்ற பேக்கேஜ் உங்களுக்கு வேணும். ஸோ அப்போ முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது பைத்தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பைத்தான் நான் அது வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டும் வேணுமென்றால் உங்களோட குரூப்ல நான் அதுக்கு ஒரு லிங்கையும் ஷேர் பண்றேன். ஸோ பைத்தான் வரும்போது ஸோ பைத்தானை நீங்க டவுன்லோட் பண்ணணும். முதலாவது ஸ்டெப் பைத்தானை டவுன்லோட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இந்த பைத்தான் கோடிங்க நீங்க அதுலயே நீங்க டைப் பண்ணலாம். அதுலயே டெர்மினல் இருக்கும், அதுலயே நீங்க டைப் பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபர்ட் வே லைக் விஎஸ் கோடை பாவீங்க. விஎஸ் கோடுன்ற கோட் எடிட்டரை பாவிச்சு அதுல நாம பைத்தானை டைப் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ரைட்? ஸோ பைத்தான்ன்ற விஷயத்த நாம எடிட் பண்ணலாம், ரைட்? ரெண்டாவது ஸ்டெப் அப்போ எடிட்டரோட வேணும் எனக்கு. என்னதை ரன் பண்ணி பார்க்குறது, இந்த நான் பெரிய விஷயங்கள் இல்லை. விஎஸ் கோட் இருந்தால் அதோட எக்ஸ்டென்ஷன் ஒன்றும் வேணும், அதையும் நான் சொல்லிடுறேன். நான் காட்டுறேன் இப்போ நான் சரியான எக்ஸ்டென்ஷன்ஸும் வேணும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் வே லைக் என்னென்னு நாங்கள் பைத்தானை செட்டப் பண்ண எடுக்க போகிறோம். ஸோ ஐ வில் ஷோ யூ தட் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ முதலாவது விஷயம் நாம் என்ன செய்யணும், பைத்தானை நாம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பைத்தானை இன்ஸ்டால் பண்றதுக்கான வழிமுறை முதலாவது, திஸ் இஸ் த லிங்க் python.org/downloads. பைத்தான் டவுன்லோட்ஸ் இந்த ஏரியாவில் போய் நீங்க பைத்தானை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வெர்ஷன் வந்து பாருங்க பைத்தான் 3.14ல நிற்குது. மேபி லைக் ஓகே. ஸோ பைத்தான் இப்போ 3.14னா நீங்க கடைசியை எடுக்காமல மேபி லைக் ஒரு 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஏதாவது ஒரு வெர்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் யூ ஆர் கோயிங் டு புட் த நெக்ஸ்ட் பட்டன், ரைட்? ஸோ அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் பைத்தான்ன்றதை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. முதலாவது விஷயம் பைத்தானை டவுன்லோட் பண்ணின பிறகு, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பைத்தானை டவுன்லோட் பண்ணின பிறகு ரெண்டாவது விஷயம் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு யூ ஜஸ்ட் நீட் டு செக் பைத்தான் வந்து உங்களோட வேலை செய்யுமா அப்படின்றது. ஸோ பைத்தானை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்போ பைத்தான் உங்களோட வேலை செய்தா, பைத்தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணுதா பைத்தான் கன்செப்டை அப்படின்றதுக்காக நீங்க செக் பண்ணி பார்க்கணும் பைத்தான் கூட இன்ஸ்டால் ஆனது சரியா தான் இருக்காண்டு. ஸோ பைத்தான் அப்படி செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பைத்தானை நீங்க செக் பண்ணி பார்க்கறதா பேசிக்கா பைத்தான் வெர்ஷன் அடிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ பைத்தான், ரைட்? ஸோ பைத்தான் ஹைஃபன் இந்த இது டேஷ்ன்னு சொல்றல வளமையா ஹைஃபன் வெர்ஷன்.
ஸோ பைத்தான் ஹைஃபன் ஹைஃபன்னா இப்போ நான் 3.12.3 யூஸ் பண்ணுறேன். ஸோ பைத்தான் 3.12.3 வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேபி லைக் நீங்களும் இப்போ 3.12 இப்போ 3.14 வரைக்கும் வந்துட்டு நான் 3.12 யூஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போ பைத்தான் வெர்ஷன் அப்போ என்னோட இதில் பைத்தான் இப்போ டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வெர்ஷன் வேலை செய்யுது. ஸோ உங்களோட முதல் ஸ்டெப் அப்படி இதுதான். பைத்தானை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு இப்படி வந்து சிஎம்டியில் நீங்கள் என்ன செஞ்சு பார்க்கணும், ரன் பண்ணி பார்க்கணும். எப்படி சிஎம்டி என்று டைப் பண்ணுங்க. சிஎம்டி என்று டைப் பண்ணால் கொமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். இந்த கொமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பைத்தான் என்று டைப் பண்ணி ஹைஃபன் வெர்ஷன் என்று கொடுத்து என்டரை கொடுங்க. ஸோ இட் வில் ஷோ த வெர்ஷன் தட் யூ ஹேவ் இன்ஸ்டால்ட் இன் யுவர் மெஷின். லைக் இதுதான் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஐடென்டிஃபை வெதர் த பைத்தான் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் என்றது. முதலாவது பைத்தான் இப்போ ஒர்க் பண்ண வச்சாச்சு. பைத்தானை டெவலப் பண்ணுற இடத்துலேருந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வச்சாச்சு. சில டைம் பாத் இஷ்யூஸ் வரும். அப்படி யாருக்காவது வந்தால் ஜஸ்ட் லெட் மீ நோ. பாத் இஷ்யூஸ்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பாத் வேர்ஷனை வந்து நாம ஆட்டோமேட்டிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்ம சிஸ்டம் வேரியபிள்ஸில் செட் பண்ணணும். அது நம்ம பார்த்துக்கலாம், ரைட்? சிஸ்டம் வேரியபிள்ஸ் என்ற ஒரு விஷயத்தை நான் காட்டிடுறேன். இது எங்கேயாவது இஷ்யூஸ் வந்தா இது நார்மலா நீங்க டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இப்படி செக் பண்ணா வரணும். அப்படி வரல எங்கடா நீங்க ஜஸ்ட் எடிட் சிஸ்டம் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் என்ற இடத்துக்கு வாங்க. ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் த ஆப்ஷன் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் பாத்ஸ் பேசிக்காக சொன்னா பாத்ஸ் இந்த பாத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுடைய பைத்தான் கன்செப்ட் எங்கேயாவது வேலை செய்யலைன்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க வந்து பேசிக்கா நீங்க பைத்தானை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது நார்மலா எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னு சொன்னா, ரைட்? ஸோ பைத்தான் கன்செப்ட் எடுக்கணும், சரிதானே? ஸோ இப்போ பேசிக்கா உங்களோட இந்த பாத் கன்செப்டுகள், சரிதானே? ஸோ இப்போ இதுல வேர் இஸ் தட் பைத்தான், ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட் இங்கே அக்செப்ட் பண்ணிருக்கு 3.12, ரைட்? ஸோ இப்போ என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்ல இந்த பாத் ஃபைல் ஓகே வேலை செய்யுது. இது ஒரு வேலை அட் பண்ணாட்டி அந்த லொக்கேஷனை நாங்கள் கொடுக்கும். அது வளமே எடுக்கும் இல்லாட்டின்னு சொல்றேன், ரைட்? அதனால அது குழம்பு வேணாம். பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் டு தட், ரைட்? ஸோ அப்போ முதலாவது விஷயம் பைத்தானை டெவலப் பண்ணி செக் பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம் எனக்கு ஒரு எடிட்டர் வேணும். ஏன்னா ஸோ எடிட்டர் இல்லாமலேயே நீங்க பைத்தானை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க பைத்தான் டைப் பண்ண உடனே இப்படி ஒரு டெர்மினல் உங்களுக்கு வரத்தான் போகுது, ரைட்? இப்படி ஒரு டெர்மினல் வரும். பட் என்ன பண்றீங்க, VS கோட எடிட்டரை பாவீங்க. இட் மே பி லைக் ஈஸி டு ஹேண்டில் ஆல் த ஃபைல்ஸ், ரைட்? ஸோ அப்போ நீங்க விஷுவல் கோடுன்றதை ஒன்று பாவீங்க. ஸோ விஷுவல் கோட் அல்லது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அல்லது VS கோடுன்னு ஒன்று டைப் பண்ணீங்கன்னா VS ஸ்டுடியோ கோட் டெவலப் பண்ணுறதுக்கான இடம் வரும். ஸோ இங்கே உங்களுடைய விண்டோஸ் அண்ட் அது உபுண்டு அல்லது மெசின்டோஸ் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு அதுக்கு இன்ஸ்டால் ஃபைல் எடுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, ரைட்? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு அதே விஷயம் தான். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா யூ கேன் சர்ச் ஃபார் த VS கோட்ன்றது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது ஷோ அப் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். லைக் உங்களுக்கு VS கோட்ன்ற ஏரியா வரும். ஸோ இந்த VS கோட்ல தான் நாம கோடை எடிட் பண்ண போறோம். அப்போ ரெண்டு விஷயம் உங்களுக்கு வேணும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நான் முதலே சொன்ன மாதிரி வாட் இஸ் தட், என்வாயர்மெண்ட் செட்டப்ல பைத்தான் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுங்க. தென் VS கோடை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. தென் VS கோடை நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணுங்க. இருக்கா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பைத்தானை நீங்க டைப் பண்ணி ரன் பண்ண போறீங்களா இருந்தா யூ ஜஸ்ட் நீட் அன் எக்ஸ்டென்ஷன் டு த பைத்தான். அதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபைலுக்கு போங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன்ன்றது இப்படி இந்த சைட்ல இருக்கும். லைக் லெஃப்ட் சைட்ல எக்ஸ்டென்ஷன் இருக்கும், ரைட்? இதுல இந்த எக்ஸ்டென்ஷன்ல பைத்தான் எடுத்து தேடுங்க. ஸோ நீங்க பைத்தான் தேடினா there will be a kind of bunch of extensions. இதுல மைக்ரோசாஃப்டோட பைத்தானை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ மைக்ரோசாஃப்டோட பைத்தான் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி எந்த இன்ஸ்டால் ஆயிருக்கு உங்களோட இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் தான், ஒரு 20-30 MB தான் வரும். ஸோ பைத்தானை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. 3 விஷயம், பைத்தான், தென் VS கோட் எக்ஸ்டென்ஷன். இவ்வளோத்தையும் நீங்க செய்துட்டீங்கன்னா உங்களோட என்வாயர்மெண்ட் செட்டப் ரெடி, ரைட்? என்வாயர்மெண்ட் செட்டப் ரெடி. இப்போ நீங்க பைத்தானை இந்த ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம், ரைட்? இப்போ நம்ம பைத்தான் கோடிங் பேசிக் கோடிங் ரன் பண்ணி பார்த்துருவோம், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் நான் பைத்தான்ல நான் ரன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போற எல்லா ப்ராக்டிக்கல் ஃபைல்ஸையும் ஒரு ஃபோல்டருக்குள்ள மெயின்டைன் பண்ணுவோம் வைப்போம். ஸோ நான் வந்து லைக் பூக்கஸ் அகாடமி ப்ராக்டிகல்ஸுக்குள்ள பைத்தான்ன்ற BG1க்குள்ள நான் ஒரு இந்த ஃபைல் தான் எல்லாத்தையும் வச்சிருக்க போறேன் வைப்போம். ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் இந்த லொக்கேஷனை எல்லா ஃபைலையும் சர்வ் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபைலில் இங்கே தான் எல்லா ஒர்க் பிளேஸையும் மெயின்டைன் பண்ண போறோம்னு சொன்னால் இங்கேருந்து VS கோடை ஓப்பன் பண்ணணும். ஸோ VS கோடை இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. CMD டைப் பண்ணுறேன். கோட் டாட் ஸ்பேஸ் வரும். ஸோ கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறேன். அப்படியே பாருங்க, கோட் ஸ்பேஸ் டாட் இப்படி கொடுத்தோம்னு சொன்னால்
விஎஸ் கோட் ஓப்பன் ஆகும். இந்த விஎஸ் கோட் ஓப்பன் ஆகிற இடம் எதை போகிறதுன்னு சொன்னால் நம்ம பைத்தான் பி1 ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்குரிய ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நியூ ஃபைல் கொடுக்க இங்கேயே அது கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு முறையும் ஒரு கோடிங் ஓப்பன் பண்ணி அதை அங்கே போய் சேவ் பண்ணி திருப்பி வந்து அதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஸோ விஎஸ் கோட்ல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நான் பேசிக்காக எங்கே ஃபைல்கள் எல்லாத்தையும் உருவாக்க போகிறனோ, எங்கே ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ண போகிறனோ அந்த லொக்கேஷனுக்கு வந்த பிறகு அந்த இடத்துல சிஎம்டி என்று கொடுத்தீங்கன்னா சிஎம்டி ஓப்பன் ஆகும். தென் சிஎம்டியில் வச்சு கமாண்ட் ப்ராம்ப்டில் வச்சு கோட் ஸ்பேஸ் டாட்னு கொடுத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அந்த லொக்கேஷனுக்குண்டே ஓப்பன் ஆகும். தென் அதில் இப்போ நியூ ஃபைல் நான் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் .py என்ற .py என்றது இட்ஸ் அ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் த பைத்தன் ஃபைல். இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன்னா இந்த test.py என்றது இங்கே ஓப்பன் ஆகிடும். லைக்வைஸ் என்ன சொல்றது, இங்கேயும் டெஸ்ட் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இந்த மேனேஜ் ஆகும். ஸோ இப்போ ஈஸி எங்களுக்கு ஃபைல்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ஓப்பனிங் ஆல் த பைத்தான் ஃபைல்ஸ் அண்ட் வி கேன் மேனேஜ் திஸ் என்னது அட் அ டைம், ரைட்? இது ஒரு விஷயம். இப்போ என்னட்ட இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதால நான் ரன் பண்ணுற கோடிங், டைப் பண்ணுற கோடிங் இல்லாத இங்கேயே ரன் பண்ணி பார்க்கலாம், ரைட்? இல்லாட்டி டெர்மினலில் போய் பைத்தான்னு கொடுத்து பிறகு தான் ஃபைலோட நேம் கொடுக்கணும், அது வேணாம். இப்போ இது ஈஸியஸ்ட் வே. லைக் நான் இப்போ இதில் லைக் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஹலோ ஜோன் வோக்கர், ஹலோ வோக்கர்ஸ் அகாடமி அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே அதுக்கான ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட். அப்போ இதுக்கான கீவேர்ட் இங்கே இப்படி தொடங்கணும் அப்படி தொடங்கலாம் ஒன்றும் இல்லை. பைத்தான் ஃபைலில் நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணணுமா, அப்போ பிரிண்ட் பண்ணுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு வசனத்தை, என்ன வசனமோ அதை டபுள் கொட்டேஷன் அடிக்க போகிறோம். லைக் ஹலோ ஜோன், ரைட்? இவ்வளவு தான் விஷயம். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்ணுங்க இந்த வசனத்தை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கேன். இதுல இந்த பைத்தான்ல. இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். இங்க ரன்னிங் கன்செப்ட் இருக்கு, ரன் பைத்தான் ஃபைல். இதை நான் ரன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டெர்மினல்ல அது அவுட்புட் தருது ஹலோ ஜோன் புக். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோமோ அது செய்து எனக்கு ஒரு அவுட்புட்டை தரப்போகுது. ஸோ அப்போ நார்மலாக ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணுறது, சர்வ் பண்ணுறது, அதில் கீவேர்டுகளை யூஸ் பண்ணி நாம ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்குறது, தென் அதை அவுட்புட் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறது. இது எல்லாமே இந்த இடத்துலயே நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே பார்த்துக்கலாம் இந்த எக்ஸ்டென்ஷனோட, ரைட்? அண்ட் ஒரு லொக்கேஷனில் சர்வ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் வே ஆஃப் ரன்னிங் த பைத்தான் ப்ரோக்ராம், ரைட்? அப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இதில் ஹேண்டில் பண்ணுற இந்த என்வாயர்மெண்ட் செட்டப் உங்களுக்கு முதல் புரியணும். ஸோ நான் கணக்கு இன்றைக்கு கதைக்க விரும்பலை. பேசிக்காக நான் சொல்ல வந்த விஷயம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தென் பைத்தானோட கன்செப்ட், தென் பைத்தான் ரன் பண்ணுறதுக்கான என்வாயர்மெண்ட் செட்டப். இந்தளவும் முதல் புரிஞ்சு அதை உங்களோட லெப்லையும் நீங்கள் செய்து ரன் பண்ணி பார்த்து முதல் பைத்தான் ரன் ஆகுதுன்னு புரிஞ்ச பிறகுதான் நாம பைத்தானை பற்றி டீப்பாக இறங்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்னலாம் செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் இந்த 1 மந்த்துக்கு. So this is the ever first step you just need to do before start to learn the Python, actual Python programming, right? So இதுதான் முதல் விஷயம். இது போலவும் முதல் புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னட்ட ஏதாவது கேட்கணுமா, இல்ல கிளியரா? எது வந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ், லைக் கிவ் அ ரெஸ்பான்ஸ். நான் அதன்படி based on that, like I will make a next move. ஆல்ரைட், அப்போ கிளியர், ரைட்? ஆல்ரைட். ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, முதலாவது இந்த வீடியோ நான் ஐ வில் அப்லோட் இட் லைக் வித்தின் 24 hours. ஒவ்வொரு கிளாஸ் டே அடுத்த 24 hours நான் அப்லோட் பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு ஜஸ்ட் கிவ் அ மெசேஜ். அதர்வைஸ் நீங்கள் வீடியோ ரெஃபர் பண்ணலாம். அண்ட் தென் உங்கள்கிட்ட லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருந்தால் just do the steps in order to run the Python file. அப்படி இல்லாட்டி திருப்ப ஒருக்கா பார்த்து நோட் இட் டவுன், லைக் உங்களோட புக்கில் எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறன்றது அண்ட் பைத்தான் விஷயங்கள் என்னென்னதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, என்னென்னலாம் செய்யலான்ற விஷயங்களையும் ஒருக்கா ஜஸ்ட் கோ த்ரூ தேம், லைக் மேபி லைக் சர்ஃப் ஆன் த வெப். ஸோ எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பைத்தானுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்கி டீப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி திருப்பியும் சொல்லிக்கொள்ள விஷயம், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு ஜஸ்ட் லெட் மீ நோ. அதன்படி நான் கிளாஸஸை கொண்டு போகும், ரைட்? எல்லாம் ஓகே, கிளியர். இதன்படி நான் சொன்ன விஷயங்களை செய்து கொண்டு அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் வர ரெடின்னு சொன்னால் now you can leave. Then see you on the next class. Have a good night. Bye.